மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகா முனிவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூரண ஆன்மாக்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு முதல் உத்தரவு. சென்னை மாநகர், சென்னை பொறுத்தவரை சென்னை பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாயா, முன்னால வாயா, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து பிஸ்னஸ் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது. வாப்பா, அப்படி நின்னுக்கா. பிள்ளை எங்கப்பா இருக்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? கண்ணு முடிக்காங்க. ஆஞ்சநேயர் வராரு, எங்க இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? கால் விட்டுவாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாழ வேண்டிய பருவத்தை விட்டுவிட்டு கண்கலங்கிய கோலத்தோடு வீட்டில் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தெளிவுபடுத்தி கொடுத்து புதிய வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? கால் விட்டுவோம். நீ என்னடா ஓயாமல் இடைஞ்சல் பண்ணுற? இந்தாப்பா. ஆமாம், அதுதான் மறுமணம் பண்ணித்தாரேன், புதுமையாக்கித்தாரேன். 3 முறை என்னையை பார்க்கணும், அமாவாசைக்கு என்னை தேடி வரணும். பெங்களூர் வாங்க. எல்லாம் வெற்றியாகும், எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். இந்தாப்பா, பணமெல்லாம் வந்து சேரும். ஓகே, நல்லா இருப்பா. சரி, காலம்ட்டா தம்பி. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. வாப்பா, நீ இல்லையே, நீ இல்லையே. திருமணம் யாருக்கு? முன்னால் வந்துடுங்க, காலம்ட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊர் எல்லைக்கு உள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இருக்கா? 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. கால் விட்டுவோம். நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் சில மன இடைஞ்சல்கள் தோன்றி இப்போ 3 மாதமாக மன இறுக்கமாயிடுது. அடுத்த கட்டம் வருமானத்துக்குரிய வழி என்ன அப்படிங்கிற அலைச்சலும் மன தேடலும் இருக்குது. நிறையான வழியை உருவாக்கி தந்தால் போதுமில்ல, வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. 1 2 3 4 5 6 7. அப்படியா? எங்கேயாவது தேடினீங்க? வீட்டுக்கு வர வைக்கிறேன். இந்த உங்கள் அம்மா வர வைக்கிறேன், அடுத்த உத்தரவில் பேசுவோம். நான் உத்தரவிட்டு திருமண பத்திரிகை கொண்டு வந்தாச்சு. வேறு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், கால் வந்துட்டு வாங்க. என்னென்னு கேட்போம். அப்படி தான் முடியும். ஆவணி மாதத்துக்குள்ளே அந்த திருமணம் நடக்கும். இந்த திருமணத்தையும் வெற்றியாக்கி தந்துடுறேன். உடல்நிலைகள் கோளாறுக்கு காரணம் கிரகங்கள் தான் காரணம், செய்வன இவனை கிடையாது. தேவையில்லாமல் குழப்பம் பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதை வரும், அதை வணங்கிக்கலாம். நான் உனக்கு கூட இருக்கேன். இந்த பணம் வந்துருச்சு, தொழிலை வெற்றியாக நடத்திக்கோ, சந்தோஷமாக இருக்கும், புண்ணியப்படும். போ. பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க. மலை சாய்ந்து போனால் சீலை செய்யலாகும், மனம் சாய்ந்து போனால் உட்கார். உன்னுடைய ஜென்மபாவ பலனை ஆராய்ந்து பார்த்தேன்.
முன் ஜென்மத்தில் உன்னுடைய தாயார் வழியை சார்ந்த, யாரை சார்ந்த? உன் தாயார் வழியை சார்ந்த ஒரு பெண்மணி கொண்ட கணவன் தலையில் அடிபட்டு மனோநிலைகளும் பைத்தியமும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்ற ஒரு சான்று கிடைக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இப்பொழுது உன் மகனாக பிறந்து பிள்ளையாக பிறந்து மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வாழ தகுதி இல்லாதவனாகவும் யூரின் சம்பந்தமாக குழப்பமுடையவனாகவும் இருப்பான். கால் வந்துட்டுவான். பாத்தியா? இந்த நிலைகளை மாற்ற முடியுமா? மருத்துவத்தில் எத்தனையோ மாத்திரைகளை முழுங்கி மாத்திரை தீர்ந்ததை தவிர நோய் தீரவில்லையே. இது செய்வினை கோளாறு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கேயும் கூட செலவழித்துக் கொள்ள வேண்டும். அவனை சரி பண்ணித்தாரேன், பக்கத்தில் வா. இருக்கட்டும். அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க வேண்டும். உத்தரவு முடிஞ்சு வச்சு அமாவாசைக்கு பையங்க சொல்லுது. வாப்பா, கால் வந்துட்டாப்பா. கர்மசாமிக்கு கொடுத்தது எங்கே வரவில்லையே என்று வேங்குபவர் யார்? நீங்களாம் குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? கொடுத்தது எங்கே வரவில்லையே என்று இயங்குவார். பணத்தை யாருக்கும் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்களா? என்ன வேண்டும்ப்பா? என்ன செய்யுது? நீ அங்கே தள்ளிடு. கண்ண முடியுமா? ஒரு பக்கத்து காது, கழுத்து நரம்பு போன்றவைகள் வந்து துடிக்கிறது மாதிரி, அழுத்துறது மாதிரி வலி எடுக்கும். சில சமயத்தில் தலை சுற்று வர்றது மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் இருக்கும். யாரோ நம்மளை தள்ளுதாங்களோ, அட்டாக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மனக்குழப்பம் தோன்றும். இருக்கா? இது எல்லாம் ஒரு ஆவியினுடைய தொடக்கத்தில் வந்தது. ஆனால் இது நரம்பியல் பிணியா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். காரணம் சொல்லலாம். வாங்க, 3 மாதத்தில் குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க வேண்டும். பக்கத்தில் வாமா. தொழில்னு சொல்லி கத்துலனே, நீ தலையை அசத்தியா இல்லைட்ட வந்தியா? குணமாக்கி தரேன். அமாவாசைக்கு முதல் வாங்க. வாமாங்க. வாங்க. பூரண நம்பிக்கை கொள், உன் எண்ணம் நிறைவேறும். இந்த வார்த்தையில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும். நல்லா இருப்பா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்னது அது இருக்கட்டியா? நான் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கோம்னு. அப்படியா? சரி, கரெக்டு, ஓகே. வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. இவ்வளோ துல்லியமாக கூப்பிட்டு இருக்கும்போது நானும் வந்திருக்கோம்னா எப்படின்னே? எல்லாரும் தான் வந்திருக்கியே, நான் என்னென்ன செய்ய முடியும்? என்னப்பா வீடு? வாங்க, கண்ணை மூடிக்காங்க. உன் டாக்குமெண்ட்டை பார்த்தேன். அந்த வீடு எல்லையில் வந்து சரியாக மால் போட்டதில் வந்து இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது மாதிரி டாக்குமெண்ட்டில் இருக்குது. அது என்னது? எழுதி வாங்கியிருக்கீங்களா? அடிஷனலா எழுதி வாங்கிட்டீங்களா? அதில் இன்னும் எதுவும் பிரச்சனை இல்லையே? எஸ், கால் வந்துட்டு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருடமாகவே பணம் சம்பந்தமான சிக்கல்களும் உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் செய்வன கோளாறுகள் கிடையாது. வீணாக அப்படி கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கிரக விதிகளால் ஆன ஒரு சூழ்நிலைகள்.
அவைகளை நல்ல காலங்கள் ஆக்கக்கூடிய ஒரு கைக்குடை போல் ஒரு காப்பு தாரேன், அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஐப்பசி மாதத்துக்குள்ள வீட்டை விற்று வெற்றியாக்கி தந்துடுறேன். இந்தாங்க, பக்கத்தில் வாங்க. நான் உடல்நிலை பாதிப்புன்னு சொல்லிட்டேன். இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உபயோகி தரணுமா? வாங்கங்க. அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சேருங்க. ஆயுள் சொந்தமாக பூஜை நடத்த வேண்டியிருக்கு. போங்க, எழுதிட்டு போங்க. கர்மசாமிக்கு தான் பெற்ற மகனை பற்றி காட்டு வந்தது யார்? ஆம்பளை பையனை பற்றி காட்டு வந்தது. தன்னை மறந்தேன். கால் விட மாட்டீங்களா? பாங்கலாம் ஆண்டவா, என்னடா இருக்கிய? உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகா என்னும் ஒரு திருநாமம் ஒலித்து கொண்டு இருக்கிறது. 3 வருட காலங்களாக நிலையான ஒரு தொழிலை தேடி ஒரு அலைச்சலும் மன உபாதைகளும் தோன்றிக்கிட்டே இருக்கும். புரியுதா? வீட்டில் பெண்ணடியால் ஒருவருடைய உடல் சம்பந்தமான மனக்குறைகளும் இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு மாந்திரிக ஏவல்களும் கிடையாது. அதனால் கற்பனை நயங்கள் அவசியம் இல்லை. திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதி வாரார். அவருக்கு எதுவும் குறைகள் வச்சுருக்கியா? சரி, உடல்நிலை என்ன செஞ்சது அவங்களுக்கு? சரி, வெங்கடாஜலபதியை பற்றி என்ன விஷயம்? சரி, கால் இப்போ வேற என்னப்பா வேணும்? தொழிலை விருத்தியாக்கி தரேன், இனிமையான வாழ்க்கையும் அமைச்சு தரேன். என்ன ஆடி 30 வரை பொறுமையாடா, எல்லாம் வெற்றி ஆயிரும். கர்மசாமிக்கு பெங்களூர் 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 பக்கத்தில் பெங்களூர். யார் இவர்? நல்லா இருங்கய்யா. கர்ம எந்த ஊருமா? மருதையா? மதுரையா? மருதையா மதுரையா? ஊடல் வந்துன்னா எப்படிம்மா? இப்போ இல்லை சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். கர்மசாமிக்கு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், அதுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? பெங்களூர். வாப்பா, கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்கா, பக்கத்தில் வா. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. நிறங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகப்பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாள ஊராரின் எண்ணமதில். கிறிஸ்தவ சர்ச்சு எங்கப்பா இருக்கு? எங்கே இருக்குது? உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கா? கால் வந்துட்டு. இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். வா, கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிடிவாதமான பக்தியும் மன உறுதி நிறைந்த பண்பு உடைய மகன் நீ. அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜோதிடனோ
ஒரு மந்திரவாதியோ ஒன்றை சொல்லி ஒருவன் ஏமாற்றி விட முடியாது. அதை குடஞ்சி 1000 கேள்வி கேட்ப நீ. உண்மையா இல்லையடா? அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய எனக்கு 1.5 வருஷமாக என் தொழிலில் நஷ்டமாகி ஒரு பக்கத்து காலு நடக்கும் போதெல்லாம் வலியும் வந்து வீட்டில் குடும்பத்தை ஒன்றா பார்க்க முடியாத மனக்குறைகள் ஏற்பட்டு இருப்பனா போவனாங்கிற சந்தேகத்துக்குரிய நிகழ்வு வந்துருச்சே, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையாடா? காலன்ட்டு வா. என்ன பண்ணுறது? எந்த செய்வினை ஒய்வினை கோளாறுகளும் நடக்கவில்லை. ஆனால் நடந்திருக்கலாம் அப்படி என்ற சில அடையாளங்கள், சில தடயங்கள், சில விளக்க உரைகள் உன்னை இப்போ மனதை குழப்பப்பட்டிருக்கு. உண்மையா? அந்த குழப்பத்தினால் இப்பொழுது மனம் தெளிவடைய முடியாமலும் இருக்கிற தொழிலை பார்க்க முடியாமலும் புதிய வழி தேட வேண்டும் என்ற ஒரு தேடலும், தேவையில்லாத ஒருவன் மூலமாக சில பணங்களை இழந்த ஏமாற்றிய மனவேதனையும் உன்னை வாட்டுகிறது. கால் ஒன்றுவா அப்போ இருக்கிய என்னடா சாமி மிமிக்ரி பண்ணுறாருன்னு கேட்காதீங்க. அதனால் புதிய தொழிலை நீ ஆரம்பிக்கலாம். இந்த தொழில் முடக்கத்துக்கு காரணம் இயற்கை விதிகள். புதுமையான தொழிலை ஆரம்பிக்கிற பணமும் தார, வெற்றியும் ஆக்கித்தார. வேறு என்ன வேணும்? வேறு தொழில்னு சொல்லிட்டு என்ன கதை பேசுது? அதெல்லாம் முதல்ல சொல்லி முடிச்சிட்டேன். எல்லா பணமும் வரும். என்னை பார்த்துக்கா. 3 முறை என்ன இருந்து பாரு. அமாவாசை யாகத்துக்கு வா போ. வாப்பா கால் வந்துட்டு வாயா. அடுத்து தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அடுத்துக்கு வந்துருக்கும்போது கேட்டால் பிள்ளை என்ன செய்யும் தெரியுங்களா? இன்னொருத்தரம் கே வாப்பா. பலமுறை தொழிலுக்காக மைண்ட் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சில நண்பர்களை கூப்பிட்டு பேசி வார்த்தை நடத்தி மீட்டிங் போட்டு பேசி அதை இப்படி நடத்தலாம் அப்படி நடத்தலாம்னு 2 நாள் காத்து கிடந்து மீட்டிங் பேசி 3 நேரம் சாப்பிட்றத 2 நேரமாக சாப்பிட்டு பேசணுமே தவிர விவரம் நடக்கலையே. அதனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில், அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் வேணும், தொழிலையும் அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா வெற்றியாகி தரேன். கவலைப்படாத, உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். மன தளர்க்கலாம் வேணும் மகனே. வெற்றி அடைவாய் போ. என்ன வேணுமா? உங்களுக்கு எந்த ஊருமா? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்குமா? என்ன செய்யணும்? காலை வந்துட்டு வாங்க. உனக்கு இப்போ வீட்டை சரி பண்ணி தரணுமா, பொம்பளை பிள்ளைய வழிகாட்டணுமா? இந்தா மகளே, 3 மாதத்தில் வீட்டை உனக்கு செட் பண்ணி தரேன். எல்லாம் வெற்றி அடைஞ்சு என்னை பார் போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? வரல, எல்லாம் தனிப்பிரமமாக இருக்கியா? தாயும் மகனுமா? அப்போ நாம் இப்போ எப்படி கேட்ட தமிழ் புரியுங்களா? குடும்பத்தோடு வந்திருக்கலான்னா என்ன அர்த்தம்? வாப்பா வா, விரலப்படி. பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? எடுக்கலை. உடல்நிலையை பற்றி என்ன ஆராய்ச்சி உனக்கு?
கால் வந்துட்டு வா. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. யார்டா ஏமாந்த? எல்லாரும் யார் ஏமாத்தினாலும் நம்ம தப்பிச்சிருவோம். பொம்பளை ஏமாத்தினா தப்பிக்க மாட்டோம். என்னடா அனுபவப்பட்டு பே கால் வந்துட்டு வா. என்னடா உலகம். பொம்பளை ஏமாத்தினாலும் ஆம்பளை தப்பிக்க மாட்டான், பொம்பளையை ஏமாத்தினாலும் ஆம்பளை தப்பிக்க மாட்டான். நாட்டு நிலைமை அப்படி. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ இந்தா இந்த தொழில், என்ன தொழில் பார்க்க போற? ஆவணிக்குள்ள தொழில் அமையும், பணம் நிறைய கிடைக்கும், 2 வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடாகும். போ, நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வந்தவர்கள் வாங்க. அடுத்த பைத்தில் கோம்பை. கோம்பையா பால கோம்பையா? கோம்பை. நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே, ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. என்ன பேர்? சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? எதிரில் இருக்கு. சரி, ஓகே. அதான் என் குதிரை போச்சு. சிவாய நம என்று சிந்திப்போருக்கு சிவசிவன் எழுதியிருக்கு, படித்து பார்த்தேன். என்ன வேணும் ஐயாவுக்கு? யார் போட்டிருக்கா? நீங்கள் போட்டிருக்கீங்களா? கண்ணை மூடுக்கோ, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். உங்கள் கவர்மெண்ட் ஏஜி ஆஃபீஸுக்கு, அந்த ஏஜி ஆஃபீஸுக்கு நீதிமன்றத்திலேருந்து உங்கள் ஃபைல் போயாச்சு. அதனால் இப்போ பரிசீலிக்கப்பட்டு இருக்கிறது. 3 மாதத்துக்குள்ளே தீர்மானமாகி 6வது மாதத்துக்குள்ளே உன் பணம் அரியர்ஸோடு வந்து சேருது. என்னடா இந்தா வெற்றி ஆகிட்டார. இது யாருமா? உன் பிள்ளையா? என்ன பண்ணுறேன்? ஆ, ராத்திரி ஊர்வலம் போகிறானே, ஏன் போகிறான்? ராத்திரி ஊர்வலம் போகிறான் அவன் பையன். ராத்திரி ஊர்வலம். ஆமாம். இவனுடைய நட்பை சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்ற, புரியுதா? ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்ற கால் விட்டுலாம். ரொம்ப சொல்லக்கூடாது. அதான் அங்கேருந்து மீண்டு வரணும் தாயி.